ஹாய் வணக்கம். ஸோ இந்த ரீடிங்கில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா தேர்ட் பார்ட்டி ரிலேஷன்ஷிப் ரீடிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கும் உங்கள் பர்சனுக்கும் இடையில் ஏதாவது ஒரு பர்சன் வந்து டிஸ்டர்பன்ஸாக இருப்பாங்க. அது மதராக இருக்கலாம், ஆர் எக்ஸ் சிஸ்டர், ஸோ யார் வேணாலும் இருக்கலாம், ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம். ஸோ அவங்களுக்கும் உங்கள் பர்சனுக்கும் என்ன மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்து போயிட்டு இருக்குது, ஸோ மறுபடியும் உங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறது மாதிரி இந்த ரீடிங்கில் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி ரீடிங்கில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா உங்கள் பர்சனுக்கும் அந்த தேர்ட் பார்ட்டிக்கும் உள்ள ஃபீலிங்ஸ் அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ என்னை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. யாருக்காச்சும் பர்சனல் ரீடிங் வேணும்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்பர் போட்டிருப்பேன், காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேவா? கால் பண்ணாதீங்க, மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில். ஓகே. ஸோ இப்போ உங்கள் பர்சனுக்கும் அந்த தேர்ட் பார்ட்டிக்கும் என்ன மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் போயிட்டு இருக்குது, ஃபீலிங்ஸ் வைஸ் பார்க்கலாம். ஓகேவா? என்ன ஃபீலிங்ஸ் இருக்குது ரெண்டு பேருக்கும், என்ன எனர்ஜி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே. ஸோ ரெண்டு பேருமே வந்து எனர்ஜி இல்லை, ரெண்டு பேருமே வந்து ஒருத்தரை கண்டுக்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி தான் இருக்குது. ஸோ அந்த தேர்ட் பார்ட்டி வந்து யாராக வேணாலும் இருந்துட்டு போட்டு எப்படி இருக்குதுன்னா, அவங்க ரெண்டு பேரும் வந்து பேசுகிறதுனாலையோ பழகிறதுனாலையோ சம்திங் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறதுனாலையோ ரெண்டு பேருக்கும் ஏதோ விருப்பம் இல்லாமல் இருந்து தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பட்சத்தில் அதை வந்து இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே. ஸோ ரெண்டு பேரும் ஒருத்தர் கேர் பண்ணிக்கிறது இல்லை. ஸோ இதில் ஃபீமேல், ஸோ ஸ்பெசிஃபிக்காக எனக்கு எப்படி தெரியுதுன்னா, மேல் பர்சன் வந்து ரொம்பவே ஹர்ட் ஆகுறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி இருக்குது. ஃபீமேல் பர்சனுக்கும் ஹர்ட் ஆகுது அந்த ரிலேஷன்ஷிப்பில். அந்த அளவுக்கு அவங்களுக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பட் இருந்தாலும் என்னென்னா, ஸோ இருந்து தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தின் பேரில் அந்த ஃபீமேல் பர்சன் இவங்களை கேர் பண்ணுறதே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த மேல் பர்சனுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறதுக்கு. பட் இருந்தாலும் அந்த ஃபீமேல் பர்சன் வந்து அதை கொஞ்சம் கூட அதை பொருள்படுத்தலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி தான் இருக்குது. ஓகேவா? அண்ட் இப்போது கரண்ட் சுச்சுவேஷனை பார்க்கும்போது ரெண்டு பேருமே வந்து சேர்ந்தே இருந்தாலும் ஒரு தொடர்பு இல்லாத ஒரு நிலைமையில தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ரெண்டு பேர் ஒருத்தர் எந்த ஒரு எமோஷ்னலும் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற ஃபீமேல் பர்சன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு ஸ்டப்பானாக இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியுது. அந்த தேர்ட் பார்ட்டி இருப்பாங்கள்ல, ஸோ தேர்ட் பார்ட்டி மேலாக இருக்கட்டும் ஃபீமேலாக இருக்கட்டும், ஸோ யாரை வேணாலும் இருக்கட்டும், ஆனால் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற ஒரு ஃபீமேல் பர்சன் வந்து ரொம்ப டாமினேட்டிங்காக இருக்கிறாங்க. ஓகே. ஒரு ஈகோயிஸ்டிக் பர்சனாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன தோணுதோ அதுதான் அவங்க பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ எல்லாமே அவங்களுக்கு தேவை, ஃபினான்ஷியல் சப்போர்ட் அண்டு லக்ஸரி லைஃப் அண்ட் அவங்களோட பொசிஷன், அதாவது யாருக்காகவும் இறங்கி போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு 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 குவாலிட்டி. ஓகேவா? ஸோ ஒரு ஸ்ட்ராங்கான பர்சனாக அவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அவங்களோட பேச்சு கேட்டு தான் எல்லாரும் இருக்கணும். ஈவன் உங்கள் பர்சனாக இருக்கலாம், இவங்க பேச்சு கேட்டு தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே. ஓகே. ஸோ உங்கள் பர்சன் இதில் மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க, எங்கேயும் வந்து மூவ் ஆன் பண்ண முடியலையே அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜியில் தான் இருக்காங்க. ஓகேவா? ஸோ ஸ்டார்டிங்லேருந்தே வந்து எனர்ஜி அந்தளவுக்கு நல்லா இல்லை, பார்க்கலாம். ஏதோ ஒரு கட்டாயத்தின் பேரில் அவங்க இருக்கலாம். ஸோ இந்த தேர்ட் பார்ட்டி யார் வேணாலும் இருந்துட்டு போட்டோம், மதர் ஆர் யாருனாலும், எக்ஸ் ஃப்ரெண்ட் சம்திங். ஸோ ஒரு பர்சன் வந்து ரொம்ப டாமினேட்டிங்காக இருக்காங்க, இன்னொருத்தவங்க வந்து எப்படின்னா அதுலேருந்து நகர முடியாத ஒரு சிச்சுவேஷனில் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அது என்ன வேணாலும் இருக்கலாம், ஒரு பிளாக்மெயிலாக இருக்கலாம், த்ரெட்னிங்காக இருக்கலாம், இல்லை ஒரு கட்டாயத்தின் பேரில் இருக்கலாம். இருந்து தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன்னால் அங்கேயே ஒரு ஸ்டக்காகி இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே. அண்ட் இந்த ஃபீமேல் பர்சனுக்கு வந்து மணி டிமாண்ட்ஸ் வந்து நிறைய இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதுவும் வந்து உங்கள் பர்சன் தான் வந்து பூர்த்தி செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பட் என்ன தான் அது பண்ணாலும் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ தேர்ட் பார்ட்டி நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ உங்களோட மேல் பர்சனாக இருந்தாங்கன்னா
ஸோ தேர்ட் பார்ட்டி 2, 3 பேர் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சப்போஸ் உங்கள் பர்சன் வந்து மேரிட் பர்சனாக இருந்தாங்கன்னா அவங்களோட பாஸ்ட் ரிலேஷன்ஷிப் அண்ட் அவங்களோட மதர், ஸோ தேர்ட் பார்ட்டியாக அந்த ரிலேஷன்ஷிப்க்கு வராங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அவங்க 2 பேருக்குள்ளேயும் வந்து உங்கள் பர்சன் மாட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. 2 ஃபீமேல் எனர்ஜிக்குள்ளே ஒரு மேல் எனர்ஜி வந்து மாட்டிகிட்டு இருக்காங்க, ஸ்டக்காக இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான எனர்ஜி தெரியுது. அண்ட் வந்து இந்த ஃபீமேல் எனர்ஜி வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான பர்சன் அண்ட் எப்படின்னா ரொம்ப ஒரு வயலண்ட்டான ஒரு பர்சன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ சடனாக வந்து ஏதாவது ஹார்ஷாக பேசுகிறது, த்ரெட்னிங் பண்ணுறது, மிரட்டுறது, ஸோ ரொம்ப ஒரு ஹார்ஷாக பிஹேவ் பண்ணுறது, அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி இங்கே தெரியுது. ஓகே, ஸோ எனக்கு எனர்ஜி பேஸ் பண்ணி எந்த ஒரு எமோஷ்னல் ஃபீலிங்கும் இருந்த மாதிரி இல்லை. ஒரு கட்டாயத்தின் பேரில் இருக்கலாம், இல்லை வந்து ஒரு த்ரெட்னிங் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷனில் வந்து 2 பேரும் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ 2 பேருக்குள்ளே நிறைய ஆர்கியூமெண்ட்ஸ் இருக்குது, நிறைய குழப்பங்கள் இருக்குது. ஸோ இப்போ மல்டிபிள் பர்சன் கிட்ட உங்கள் பர்சன் மாட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஒருத்தர் மட்டும் இல்லை, தேர்ட் பார்ட்டி அகைன்ஸ்டாக இருக்கிறது வந்து ஒருத்தங்க மட்டும் இல்லை டிஸ்டர்பன்ஸாக இருக்கிறது ஒருத்தர் மட்டும் இல்லை, நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதாவது 2 பேர் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அவங்க 2 பேத்துக்குள்ளே இடையில மாட்டிக்கிட்டு அவங்க ரொம்பவே ஒரு கன்ஃபியூஸ்டான ஒரு மனநிலையில் தான் இருக்கிறாங்க. என்ன பண்ணணும்னு தெரியல, நிறைய ஆர்கியூமெண்ட்ஸ் போகுது, ஃபைட் போகுது, அவங்களுக்கு என்ன ஒரு முடிவு எடுக்கிறதுனே தெரியல. ஓகேவா, ரொம்ப வந்து ஒரு மைண்டே வந்து ஒரு சரியில்லை, ஒரு குழப்பமான ஒரு மைண்டில் தான் அவங்க இருக்கிறாங்க. பார்த்தீங்களா, ரொம்ப ஒரு குழம்பி போனே மனநிலையில் தான் இருக்கிறாங்க. நிறைய ஆர்கியூமெண்ட்ஸ் போயிட்டுருக்கு, அவங்களுக்கு எந்த ஒரு முடிவும் எடுக்கணும்னு தெரியல. ஓகேவா, ஸோ எனர்ஜி இல்லை. இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற அந்த மேல் பர்சனுக்கு சுத்தமாக எனர்ஜி இல்லை. ஸோ உங்ககிட்ட வர்றதுக்கோ அடுத்தது இவங்களுக்கு அகெயின்ஸ்டாக போராடுறதுக்கோ ஒரு ஸ்ட்ரென்த் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா, ஸோ ஆல்ரெடி நான் பார்த்ததெல்லாம் ஸ்ட்ரென்த் இல்லை, ஒரு ஃபீலிங்ஸ் இல்லை, அவங்க 2 பேத்துக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லை. அண்ட் வந்து அந்த ஃபீமேல் பர்சன் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க, ஆனால் உங்கள் பர்சன் வந்து ரொம்ப வீக்காக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அகெயின்ஸ்டாக போராட முடியல அப்படிங்கிற மாதிரியான எனர்ஜி இருக்குது. ஏன்னா நிறைய குழப்பங்கள் இருக்குது, நிறைய கன்ஃபியூஸ் இருக்குது, மேனிப்புலேட்டிங் இருக்குது, அண்ட் வந்து ஒரு எமோஷ்னல் பிளாக்மெயில் இருக்குது, த்ரெட்னிங் இருக்குது, ஸோ எல்லாமே இருக்குது. ஸோ இது மூலியமாக உங்கள் பர்சனால் வந்து நகரவே முடியல அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி இருக்குது. இப்போது சப்போஸ் வந்து அந்த தேர்ட் பார்ட்டி எக்ஸாக இருந்தாங்கன்னா, உங்கள் பர்சனோட எக்ஸாக இருந்தாங்கன்னா அவங்க 2 பேத்துக்குள்ளே எக்ஸ் ஆர் லவர் சம்திங் யாராக வேணால் இருந்துட்டு போட்டு ஒரு பார்ட்னர்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்குள்ளே எந்த ஒரு எமோஷ்னல் பாண்டிங் இல்லை. ஆல்ரெடி அவங்க 2 பேரும் பிரேக்கப் சுச்சுவேஷனில் தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா, பட் ஏதாவது ஒரு கட்டாயத்தின் பேரில் வந்து இன்னுமே வந்து தொடர்ந்துட்டு இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா, ஸோ இதை பார்க்கும்போது அந்த உங்களோட பர்சனுக்கு வந்து அந்த தேர்ட் பார்ட்டி அகெயின்ஸ்டாக போராடுறதுக்கு ஸ்ட்ரென்த் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே, ரொம்ப ஒரு நெகட்டிவ் எனர்ஜியில் உங்கள் பர்சன் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பட் ஸ்டில் வந்து அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, எல்லாமே வந்து சரியாகணும் அப்படிங்கிற மாதிரி. அதாவது இந்த சிச்சுவேஷனும் சரியாகணும், எல்லாமே அவங்க நினச்சபடி மாறணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. நிறைய விஷயங்கள் வந்து மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறாங்க, எல்லா விஷயமும் சரியாகணும் அப்படிங்கிற மாதிரி. ஒரு சில பர்சனுக்கு எப்படின்னா உங்கள் பர்சன் வந்து உங்க கூட சேரணும் அப்படிங்கிற மாதிரி மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறாங்க, ப்ரேயர் பண்ணுறாங்க, எல்லா சிச்சுவேஷனும் கரெக்ட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களால போராட முடியலல்ல, உங்கள் பர்சனால் வந்து ஃபைட் பண்ண முடியல. ஸோ வந்து ப்ரேயர் பண்ணுறாங்க, மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறாங்க, கடவுள்கிட்ட வந்து சரணடைகிறாங்க, அந்த மாதிரி இருக்கு. ஓகே, ஸோ திரும்ப திரும்ப அந்த ஜட்ஜ்மெண்ட் அண்ட் ஸ்டார் கார்டு, ஸோ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த சிச்சுவேஷனுக்கு ஒரு முடிவு வரணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்டில் அவங்க இருக்கிறாங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து அந்த தேர்ட் பார்ட்டி இதில் ஃபேமிலிலாம் வந்து இன்வால்வ் ஆகியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஃபேமிலி, குழந்தைங்க, ஸோ இன்வால்வ்மெண்ட் ஆகிருக்கு, மதர். ஸோ ஒரு சில கேஸுக்கு மட்டும் நான் சொல்கிறேன், இந்த மாதிரிலாம் அவங்க இன்வால்வ் ஆகியிருக்காங்க. ஸோ அதுலேருந்துலாம் அவங்க வெளியே வரணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க, ஒரு முடிவு. ஓகேவா,
இதுக்கு ஒரு தீர்வு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கடவுள்கிட்ட வேண்டிக்கிறாங்க, நினைக்கிறாங்க, மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நடந்துகிட்ருக்கு. ஹெவி பேர்டன் உங்கள் பர்சனுக்கு வந்து நிறைய ஹெவி பேர்டன் இருக்குது, நிறைய பொறுப்புகள் இருக்குது, நிறைய பாரங்கள் சுமந்துட்டுருக்காங்க. இந்த ரிலேஷன்ஷிப்னாலேயும் வந்து அவங்க ரொம்ப ஹர்ட் ஆகியிருக்காங்க. அண்டு ஃபினான்ஷியலாக குடும்ப பாரத்தையும் ரொம்ப சுமக்கிறாங்க. ஸோ பார்த்திங்களா, நிறைய நெகட்டிவ் எனர்ஜி தெரியுது. உங்கள் பர்சன் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி தெரியுது. பட் ரெண்டுமே 10. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த சிச்சுவேஷன் மாறும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இந்த ரொம்ப ஒரு நெகட்டிவான ஒரு சிச்சுவேஷன் வந்து கண்டிப்பாக மாறும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ செகண்ட் சான்சஸ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஒன்று அந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு செகண்ட் சான்சஸ் கிடைக்கும், இல்லைன்னா அதை விட்டுட்டு உங்கள் கூட வந்து மறுபடியும் ரீயூனியன் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஜட்ஜ்மெண்ட் கார்டு வந்து செகண்ட் சான்சஸ். ஓகேவா? இப்போது இருக்கிற ரிலேஷன்ஷிப்பில் அது மதராக இருக்கட்டும், வேறு யாராக இருக்கட்டும், இன்னொரு வாய்ப்பு கிடைக்க இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த எல்லா சிச்சுவேஷனும் வந்து சரியாகி நார்மல் ஆகுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படும். இல்லைன்னா உங்கள் ரிலேஷன்ஷிப் வந்து அவங்க கூட மறுபடியும் ஒரு ரீயூனியன் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? அது வந்து ஒவ்வொருத்தவங்க சிச்சுவேஷனை பொறுத்து. ஸோ இப்போ தான் வந்து அவங்க ஸ்ட்ரென்த் இல்லாமல் இருக்கிறாங்க. ஃப்யூச்சரில் வந்து அவங்க அந்த தேர்ட் பார்ட்டிக்கு அகெயின்ஸ்டாக ஃபைட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ தான் சிச்சுவேஷன் சரியில்லை, எந்த ஒரு மூமெண்ட்டுமே பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி அவங்க இருக்கிறாங்க. பட் ஃப்யூச்சரில் வந்து ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? ஏன்னா இங்கே நிறைய ஹெவி பேர்டன் இருக்குது, ஸ்ட்ரென்த் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கடவுள்கிட்டே வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டுடுறாங்க. பட் ஃப்யூச்சரில் சம் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? பார்க்கலாம் இன்னொரு கார்டு. ஸோ நிறைய ஃபைட் இருக்குது, ஆக்ஷன் இருக்குது. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப், அதாவது உங்கள் தேர்ட் பார்ட்டிக்கிட்டேருந்து உங்கள் பர்சனை வந்து மறுபடியும் எடுத்துகிட்டு வர்றதுக்கு, கூட்டிகிட்டு வர்றதுக்கு அவங்க ஃபைட் பண்ணணும். ஸோ அதெல்லாம் அவங்க ஃப்யூச்சரில் ஒரு சில கேஸுக்கு பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ சிச்சுவேஷன் பொறுத்த வரைக்கும் அந்த தேர்ட் பார்ட்டிக்கும் உங்கள் பர்சனுக்கு வந்து எனர்ஜி நல்லா இல்லை. அந்த பர்சன் வந்து ஒரு டாமினேட்டிங் பண்ணியோ ஒரு த்ரெட்னிங் பண்ணியோ இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து கொண்டுட்டு போயிட்டுருக்கலாம். ஓகேவா? ஒரு நல்ல விதமாக கொண்டுட்டு போயிட்டுருக்கலாம். நல்ல விதமானு கூட சொல்ல முடியாது, ஒரு மிரட்டி இல்லை வந்து ஒரு டாமினேட்டிங் பண்ணி இந்த ரிலேஷன்ஷிப்பை கொண்டுட்டு போயிட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ உங்கள் பர்சனாலேயும் வந்து அகெயின்ஸ்டாக வந்து ஃபைட் பண்ண முடியல, ஸ்ட்ரென்த் இல்லை, நிறைய வேலை இருக்குது, நிறைய கஷ்டப்படுறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க கொஞ்சம் அமைதியாக இருக்கிறாங்க. பட் ஃப்யூச்சரில் வந்து உங்கள் பர்சன் வந்து எல்லாருக்கும் அகெயின்ஸ்டாக ஃபைட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ இது உங்களுக்கு பொருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது ஃபைட்லாம் பண்ணிக்கிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் டைமாக இருக்கும். ஓகேவா? ஸோ உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்களா மாட்டேங்களான்னு கேட்டிங்கன்னா நிறைய ப்ராசஸ் இருக்குது. பார்த்தீங்களா? இப்போதைக்கு அவங்களுக்கு ஸ்ட்ரென்த்தே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஃப்யூச்சரில் வந்து அவங்க அந்த தேர்ட் பார்ட்டிக்கு அகெயின்ஸ்டாக ஃபைட் பண்ணி உங்கள் கூட சேரலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? பட் இது எல்லாருக்கும் பொருந்தும்னு அவசியம் இல்லை. ஒரு சில பேருக்கு பொருந்தும், ஒரு சில பேருக்கு வந்து ரிசல்ட்டு வேறு மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ இது எல்லாருக்கும் பொருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பொருந்தின விஷயத்தை மட்டும் எடுத்துக்கோங்க, பொருந்தாத விஷயத்தை அப்படியே விட்டுருங்க. ஸோ என்னை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. யாருக்காச்சும் வந்து பர்சனல் ரீடிங் வேணும்னா எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. டேக் கேர். பாய்.